என் பாக்கெட்ல இருந்து உனக்கு காசு வேணும் அதானடா உனக்கு, இங்க வா அங்க போ அப்படின்னு நீ சொல்றல, நீயுமே காசு ஃபர்ஸ்ட் வச்சுக்க, ப்ளீஸ் டார்ச்சர் பண்ணாத, ப்ளீஸ் ஹேவ் மை மணி. ஓகேவா? இது வந்து முன்னாடி நீங்க வந்து இத சொல்லலாம், லைக் வந்து முன்னாடி இப்படி இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலாம் நீங்க, ஓகேவா? ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல, உங்க காசு கூட இல்ல, உங்க ஃபியூச்சர் காசை கூட ஆசைப்படுறாங்க இப்ப. அது என்னன்னா, இந்த ரஜினிகாந்த் ஒரு ஸ்டோரி சொல்லுவார் தெரியுமா, இது உங்க பேரன் வந்து இதுக்கு பில்லு கட்டுவான் அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல உன் தாத்தன் கட்டின சாப்பிட்டதுக்கு பில்ல கட்டிட்டு போடான்ற மாதிரி, இது அந்த கதை தான். உன் ஃபியூச்சரோட காசு அவன் கேட்பான். அதாவது ரியலா வந்து அடமானம் வைக்கிறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், நீங்க ஃபியூச்சர் நம்பி வாங்குறீங்கன்னா ஒரு பொருள் அடமானம் வைக்கிறது வேற, ஆனா உங்களை அடமானம் வைக்கிறீங்க இந்த வாட்டி. ரைட், சீம்ஸ் ரைட். ஏன்னா இப்போ ஆமா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம என்ன யோசிக்கிறோமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நாம. அதான் இது நிறைய இதுல இஎம்ஐயும் இதே மாதிரிதான். மேரேஜ் அதுக்கு மேல, மேரேஜ் வந்து உங்களை அடமானம் வச்சிட்டீங்க, குடிச்சதே கல்யாணம் பண்ணதே ஸ்டேட்டு, அவன் பிடித்து வச்சுப்பான், காலகாலத்துக்கு நீ வட்டி கட்ட வேண்டியதான் மாசம் மாசம் சம்பளத்தை கொடுத்து. அது ஆமா, சொல்றதுக்கு இல்ல, என்ன உனக்கு வேணும், கல்யாணம் பண்ணணும்னா வீடு வேணும், கார் வேணும், லைக் நீங்க கல்யாண மேட்டர் இருந்துச்சுங்கன்னா அது வந்து இருக்கிறதுலே பழைய ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி உங்களுக்கு சேல்ஸ் பண்றாங்க, டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுல. ஓகே, அத பத்தி நம்ம பேச வேணாம். ஏன்னா மேட்ரிமோனிக்குள்ள வேணா போலாம், அவனுக்கு வந்து பயங்கரமா பண்றானுங்க. நம்ம ஆக்சுவலா வந்து ஜான்ரா ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பேசுவோம்ல. இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்னா இப்போ எப்படி சொல்ல வருது, டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லூப்ரிகன்ஸ் இருக்கு, ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, அந்த ஃபோன் ஹோல்டரு, அந்த மாதிரிலாம் சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? சாப்பிட்றதுனா என்னென்ன சொல்லலாம், இந்த போர்க்கு, ஸ்பூனு, புதுசான ஐட்டங்கள், இன்க்ரீடியன்ஸு, புதுவிதமான சாஸ், அது இதுன்னு சொல்லலாம். மேரேஜுக்கெல்லாம் வந்து ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காலாம் எடுப்பானுங்க, நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றது புரியும் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு மேட்ரிமோனி, அதுக்கு ஒரு மேட்ரிமோனி, இதுக்கு ஒரு மேட்ரிமோனி, அதுக்கு ஒரு மேட்ரிமோனி. அது இல்ல, நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னா வந்து என்ன சொல்லலாம், அது வந்து கஸ்டமர் ஸ்பெசிபிகேஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் இல்ல என்னைக்காச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து என்னன்னா, இந்த ஸ்னாப்ஷாட் வரதுக்கு முன்னாடி, ஸ்னாப்ஷாட் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து இல்ல அந்த சிஓ சொன்னா இல்ல ரொம்ப 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 புவர் பீப்புள் அதிகமா இருக்காங்க இதுல, சோ வந்து நாங்க வந்து ரிச் பீப்புளுக்கு தான் ஸ்னாப்சாட். வந்து அம்பானி சொல்றானா, ஸ்னாப்சாட்டை விட நான் இத்தனை மடங்கு காசு வச்சிருக்கேன், இந்தியா ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி எப்படி வந்து ஸ்னாப்சாட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுச்சோ அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து எல்லா கன்சியூமரும் வாங்க அப்படின்னு சொல்ற என்ன சொல்ல ஒரு மார்க்கெட்டிங் பார்த்துருப்போம். இந்த கஸ்டமர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் வந்து உலகத்திலே இல்லாத ஒரு மார்க்கெட்டிங் நம்ம தான் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு இந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம். ஆனா அதுலயும் ஒரு அக்யூஸ்ட் இருக்கான்டா அவன். அதுலயுமே வந்து பெய்டுன்னு ஒன்று இருக்கான், ஃப்ரீன்னு ஒன்று இருக்கான். பே பண்ணா அவனுக்கு நல்லா பார்த்து கொடுப்பானா, ஃப்ரீயா இருந்தா வரவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு போவானா. என்ன கதைன்னு எனக்கு தெரியல, நம்ம அதுக்குள்ள போகாத வரைக்கும் அதை பத்தி பேசக்கூடாது. பட் ஸ்டில் இதை பேசணும். எது ஜான்ரா ஸ்பெசிபிக் ப்ராடக்ட்ஸ், அதுவுமே ஓகே. ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லலாம், நீங்க வந்து இப்போ என்ன சொல்லலாம், இப்போ போட்டோ ஷூட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வரைக்கும், ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ்ல இருந்து, அதாவது நான் என்ன சொல்லலாம், ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. ஆக்சுவலா இப்ப நீங்க ரீல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் கிஃப்ட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வருது. இல்ல இந்த நான் நீ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரிலாம் பாத்திருக்கியா? டைரினா நார்மல் நமக்கு வந்து வாங்கிலாம் கொடுப்பாங்கல்ல டைரி, ஃப்ரண்ட்ல ஃபுல்லா நிறைய டேட்டாலாம் இருக்கும் பாத்தியா? அதுல ஒரு டேட்டா புக்ல பார்த்தோன்னா வந்து எந்தெந்த வருஷத்துக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும், பார்த்திருக்கியா? எந்தெந்த வருஷத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோயேன், நீ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து என்னென்ன கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். கிஃப்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஏஜா? ஆமா, இதுல ஒன்று இருக்கும், டைரியில இருக்கும். ஓகேவா? அதுல வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து ஆரம்பிப்பான்.
ஓகேவா? பேப்பரு, அது இது இருக்கிற பேர்ல்ஸு, கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட். அதாவது எப்படி இருக்கும்னா வருஷம் அந்த நீ கொடுக்க வேண்டிய கிஃப்டோட இது இருக்கும், வந்து வேல்யூ இருக்கும். அது வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து நீ ரீசேல் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டா தான் அது இருக்கும். ரூபி, சஃபயர், எமரல்டு அது மாதிரி வந்து வருஷம் ஒன்று மாறும். இப்போ என் கேள்வி என்னன்னா, நீ கிஃப்ட்னு ஒன்று வாங்கி கொடுக்குற பத்தியா, அதை வந்து பர்சனலைஸ்டு கிஃப்டா இருக்கும் போது என்ன ஆகும்னா, நீ என்ன எமோஷன் அது கொடுக்குறியோ அதுதான் வேல்யூவே தவிர, அதை வந்து நீ வெளியில போயிட்டு வித்தனா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் முக்காவாசி இருக்குது. புரியுது. ஒரு ஒரு ஆச்சாரி கிட்ட போய், சார் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டாலர் செய்யணும் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும், பேரெல்லாம் வச்சு கூட எனக்கு பண்ணி கொடுங்கன்னு எவனா ஒருத்தன் கேட்குறானா? சில்வரில் பண்ணானா திருப்பி போய் விற்கலாம், வாங்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். கோல்டு அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லைனா கூட சில்வரில் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. ஒரு பொருளை நீ வந்து தற்போதைக்கு இருக்கிற எமோஷனல் வேல்யூக்கு மட்டுமே நீ வைக்கிறனா, அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல யூஸ் ஆக போகுது? சார் ஹியூமன்ஸ்ல எமோஷன்ஸ் இருக்குல்ல சார், அதான் சார் கிஃப்ட். இல்ல அப்படி ஏமாத்துறவனுக்கு தானே வந்து கிஃப்ட்டை வந்து ஒரு 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 ஃபீல்டா யூஸ் பண்றானுங்க. என்ன சொல்றேன்னா, அது வந்து எமோஷன்ஸ் கலந்ததுனால குப்பையை கூட வந்து வித்துறாங்க அப்படின்ற. Got it boy, you got it. ஓகே ஓகே, குப்பை அதாவது சிம்பிளுங்க. எமோஷன்ஸ் வந்து சொல்ல முடியாது. நம்ம ஹியூமன்ஸோட எது இதெல்லாம் விற்க முடியும், எது இதெல்லாம் வந்து இது பண்ண முடியும்னா, எமோஷன்ஸ், ஹார்மோன்ஸ், இந்த இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து என்ன சொல்லலாம், இதெல்லாம் நம்ம வீக்கஸ்ட் பாயிண்ட்ஸ் இல்ல, இதெல்லாம் ஒரு காலத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்ஸா இருந்தது. பட் இதெல்லாம் கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்போ எப்படி இருக்கு பாரு, எனக்கே வந்து என்ன மனசு கஷ்டமா இருக்குன்னா வந்து ஒரு 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 மெமரிஸ் கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? மெமரிஸ் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிஃப்ட், ரைட்டா? அதை கொடுக்கறதுக்கு என்ன நல்லா நான் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட்டு ஒர்க்காக வந்து யாருக்கா கிஃப்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் வந்து அது அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. நான் கஷ்டப்பட்டு வந்து கொடுக்குறேன். இல்லை, இது வந்து நீங்கள் டவுட்டே பட தேவையில்ல, அது பெரிய விஷயமே இல்லை. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கான்செப்ட். நல்ல விஷயம். நீங்க வந்து என்ன சொல்லலாம், இது வந்து நேத்து வந்து ஒரு அன்பர் வந்து எனக்கு சொன்னாரு. ஒரு அன்பர் என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து எல்லார்ட்டையும் வந்து ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க, ட்ரூவான ரிலேஷன்ஷிப் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, உலகத்துல அவ்வளவு நல்லவங்க எல்லாம் இல்லடா, முதல்ல எல்லார்ட்டையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாது. ஆனா இப்படி பாரு, நான் சொல்றேன். சாரி மாத்திர சொல்லிட்டேன், இல்ல நியூவான்ஸ் இதுல சின்னதா ஒரு மேட்டர் சொல்றேன் நானு. இப்போ நீ என்ன சொல்றேன்னா, ஊர்ல யாருமே நல்லவங்க இல்ல, அவங்களுக்கு எதுக்கு நீ இவ்வளவு எஃபர்ட் போடணும் அப்படின்றது வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னே சொல்லல. பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப நம்ம இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நான் பிச் பண்றோம்னு வச்சுக்கோ, நம்மளையே பிச் பண்றோம். ஐ எம் a good friend, you know, I am a good human being, you know, I am a good family member, you know, I am a good husband, ஏதோ ஒன்று வச்சுக்கோ. நான் பிச் பண்றேன்னா ஏன்னா நான் உலகத்துல நல்லவனா தானே நான் பிச் பண்ணணும் நானு. அப்போ நான் என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் நானு? உலகத்திலே ஒரு நல்லவன் இருக்கான், அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான், அவனா இருக்கிற ஒரு ஆளா நடிச்சு தான் நான் ஒரு கிஃப்டா கொடுக்கணும் நானு. ஏன்னா நானே அவ்வளவு பெரிய நல்லவன் இல்லை, புரியுதா? ஸோ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளே அவ்வளோ சூப்பரான ஒரு ஆள் கிடையாதுன்னா, நம்ம இது எனக்கு வந்து நல்லதுன்னு தோணுது, இது நல்ல கிஃப்டா இருக்குன்னு தோணுதுன்னு நான் கொடுக்கறதுன்றதை விட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆள் என்ன கிஃப்ட் கொடுப்பான்றத நான் வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி ChatGPT ஆண்ட கேட்டு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஒரு 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 விஷயங்கள் உருவாகுதுன்னு சொல்ல வரேன் நான், வேற எதுவும் இல்லை.
உங்க மெத்தட் ஆஃப் கிஃப்டிங் அப்படி இருந்துச்சுன்னா இல்ல, நான் கிஃப்ட் தரும் போது எனக்கு வந்து ஓகே இது வந்து கொடுத்தா சரியா, அதாவது அது கொடுத்தா சரியாகும்லாம் இல்ல, நம்ம மன திருப்திக்கு எதுனா ஒண்ணு தரணும். குட் பாயிண்ட். உனக்கு எது ஹாப்பியா இருப்பாங்க அது கொடுத்தா அப்படின்னு தோணுதோ அதை நீ தோணல் இருக்கு அப்படின்னா கூட ஓகே, அது தோணல் இருக்கட்டும். நம்ம வந்து இப்ப ஹையஸ்ட் இது வந்து நம்ம இருந்தாதான் அங்க அவங்களுக்கு கிஃப்டே அப்படின்னு நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டே போயிருக்க மாட்டோம். ஆமாண்டா, இப்ப நீ இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தான் கிஃப்ட். இப்ப நீயே ஒரு கிஃப்ட் அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. இல்ல இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா லைக் அந்த மாதிரி ஒரு ஷூரிட்டி வந்து உனக்கு இன்னும் அவங்க தரவே இல்லை. ஐடியா அதுதான். நம்ம வந்து நம்மள ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து ஒரு பர்சனை வந்து அதிகமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட்டு, அதெல்லாம் இருக்கிற ரெண்டு ஒன்று தான். சரி ஏதோ ஒன்று நீ ஒரு நம்புறாங்க அப்படின்னு வச்சுக்க, ஓகேவா? அப்போனா வந்து உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, நீ ஒரு நல்லவன், ஏதோ ஒன்று நல்ல குவாலிட்டிஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கிஃப்ட்ன்றது வந்து செகண்டரி. கிஃப்ட்ன்றது வந்து என்ன சொல்லலாம், அப்ப கிஃப்ட்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி. அது வந்து ஒரு சீக்ரெட் இண்டஸ்ட்ரி. அத பத்தி பேசினா இலுமினாட்டி கொண்ட 14 குழு வந்து நம்ம லைக் வந்து பேக் டு த டாபிக். என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்ல ப்ராடக்ட்ஸ், இப்ப நீ வந்து சிம்பிள், நான் இன்னைக்கு வந்து நானும் இன்னொரு அன்பரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது லைக் வந்து ஹவு நம்ம வந்து எவ்வளவு பாஸ் பண்ணிருக்கு இந்த உலகம் அப்படின்ற மாதிரிதான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப உன்கிட்ட இருக்க ஒவ்வொரு பைசா உருவுனாதான் நீ அடுத்து வந்து கமர்ஷியல் சைக்கிள்ல ஓடுவ. ஆமா, திருப்பி நிறைய சம்பாதிப்பேன், நிறைய பார்ப்பேன், கமர்ஷியல் சைக்கிள் அவன் ஓட்டினாதான் உன்கிட்ட வந்து அவன் காசை புடுங்க முடியும். நீ உழைச்சு ஊர்த்தி கொண்டு வர்றத வந்து அவன் புடுங்கணும் பேசிக்கா, ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும், உன உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பூ அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோ. பூ வந்து இன்னைக்கு எடுப்போம், ஒரு 2-3 நாள்ல வந்து வாடிடும், கரெக்டா? அது வெறும்னே வந்து அழகு படுத்துற பர்பஸுக்கும் டெக்கரேஷன் பர்பஸஸுக்காக தான் பியூராகவே யூஸ் ஆகுது, கரெக்டா? ஆனால் அது வந்து ஒரு நல்ல பெரிய இண்டஸ்ட்ரி. தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒவ்வொரு பூவுக்குமே ஒவ்வொரு அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணணுன்ற மாதிரிலாம் டீட்டெயில்டாக சொல்கிற அளவுக்கு வந்து பூவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனாலும் அது டெக்கரேட்டிவான ஒரு பொருள் தான் அது, ஓகேவா? அது ஒரு கமர்ஷியல், அது ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்க. பூ இல்லைன்னா அந்த உலகமே இருக்காதுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் இல்லைன்னே சொல்லலை, ஓகேவா? பூனால தான் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது. அந்த இன்செக்ட்ஸ் இருக்கும் போது தான் வந்து நிறைய பாலினேஷன் நடக்கும், அது இதுன்னு வரும், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்க. ஆனால் தட்ஸ் a different department of nature, you know. பட் பூ இட்ஸ் பேசிக்கலி ஃபார் டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் பொருள் வந்து கம்பேர் பண்ணுறோம் மீதி டெக்கரேஷன் மேட்ருங்களுக்கு, ஓகேவா? பூன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகேவா? நேச்சருக்கு வந்து ரொம்ப கனெக்டாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா இதை நான் அழகுபடுத்துகிறேன், அதை அழகுபடுத்துகிறேன், இதில் நான் கிளிட்டர் அடிக்கிறேன், இதில் தூக்கி நான் இதை மாட்டுறேன், ஃப்ளோரல் டிசைனில் பிளாஸ்டிக்கில் ஃப்ளவர் வைக்கிறேன், வளையம் வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல. இப்போது இந்த டெக்கரேஷனுக்கும் இப்போ நான் சொல்கிற ஃப்ளோரல் டெக்கரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது நீ கண்ணில் பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்கக்கூடிய பொருள். அது வந்து ஒரு நிறைய பேருக்கு சோறு போடுற இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? லாஜிக் புரியுதா உனக்கு சொல்ல வருது? இப்போ நம்ம ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நீ போய் பார், நிறைய பூ இருக்கா இல்லை பூ மாதிரி நிறைய இருக்கா? ஓ, அப்படி சொல்ல வரீங்க. இன்னும் அவங்க வந்து என்ன பண்ணலன்னா பூல வந்து அதை வச்சுட்டு அந்த ஃபிராக்ரன்ஸ் வர மாதிரி ஒரு சென்சார் வச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் இருக்கு. பிளாஸ்டிக்ல பூ உருவாக்கி ஃபிராக்ரன்ஸ் போட்டுறானுங்க. அந்த ஃபிராக்ரன்ஸ் இருக்கு பாத்தியா, அது வந்து அந்த பிளாஸ்டிக்கோட ஒட்டிக்குமா. இதெல்லாம் வந்து நடராஜா ரப்பர் காலத்து டெக்னிக்குங்க. இல்ல நான் கேக்குறேன், அதுக்கு பூ வாங்கிட்டு போயிடலாமே, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா
ஒரு ரோசா பூல டிஃப்ரெண்டா இல்லாம எனக்கு வந்து இந்த மாதிரி அழகா தான் வேணும்னு சொல்லிட்டு அதுல யூனிக்னஸ வந்து தேட மாட்டிக்கிறோம். ஆமா ஆமா. ஸ்டூடியோல போயிட்டு 12 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, அது யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரோம் பாத்தீங்களா? என்னப்பா உண்மையே சொல்ற நீ? இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்காதுப்பா, அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா நீ. நான் சொல்லிட்டேன், நான் டெக்கரேஷன் இண்டஸ்ட்ரியை நான் எப்படி பாக்குறேன்னு. உண்மையாவே இப்போ வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு வச்சுக்கோ, ஓகேவா? அதுல வந்து பூ இப்போ சுத்தமா கிடையாது. டிஸ்ட்ராய்டு எல்லா இடத்துலயும் அப்படியே லைனா முழமா அப்படியே மாலை அப்படியே லைன்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லு நீ? துணியா போட்டு வச்சிடுறீங்க, ரெட் கலர் சாட்டின் கிளாத்னு சொல்லிட்டு அப்படியே லைனா வச்சிருது. யூஸ் பண்ணுவான், ரீயூஸ் பண்ணிப்பான், துவச்சி போட்டுருவான், அவ்வளோதான், அடுத்த கல்யாணம். எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஏன் அந்த இடத்துக்கு வந்துருக்கு? ஏன் டெக்கரேஷனில் வந்து பூ வைக்கிறான்? ஏன் அது இருக்கு அங்கே? அதில் வந்து ஒரு அவ்வளோ நேச்சருக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அத்தனை பேர் அதில் வந்து பெனிஃபிட் ஆக வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதை நீ வந்து என்ன பண்ணுறன்னா, உனக்கு ஒரு சாட்டன் கிளாத்தை வந்து நீ துவச்சி போட்டால் இன்னொரு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஒரு டெக்கரேஷன் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு விநாயகர் தலை மட்டும் தனியாக பராமரிப்பு அது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல தூக்கி எடுத்துன்னு போயிடலாம். ஆக மொத்தம் வந்து நீ உனக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாகவே நீ யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்றத பற்றி நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணேன் நான். இதுதான் என்னோட மெயின் கன்சர்ன். புரியுதா அவனுக்கு சொல்ல வருது? ஒரு விஷயம் வந்து சஸ்டைனபிளாக இருக்குது. ஒரு பூன்ற ஒரு இண்டஸ்ட்ரி பயங்கர சஸ்டைனபிளான ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன் யோசிச்சு பார், ஒரு பூவோட புதர் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், வளர்ந்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மொட்டு வருதோ அதெல்லாம் அடுத்தடுத்து பூ தான், ரைட்டா? டெய்லி எடுக்கலாம், மாதம் எடுக்கலாம், வாரம் எடுக்கலான்ற மாதிரி அது கண்டினியூஸாக வளர்ந்துக்கினே இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அதெல்லாம் எதுக்குப்பா? பூவெல்லாம் வாங்க வேணாம்ப்பா, நம்ம அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எனக்கு புரியுது. நம்ம வந்து கடைசி 10 நிமிஷத்துல ஆப்பப்பா வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து யோசனை வந்துச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பெஸ்ட் கமர்ஷியல் ஐட்டம், இப்போ வந்து அந்த கமர்ஷியல் ஐட்டம் வந்து ஜென்ரலா அவங்க இருக்கிற என்ன சொல்ல ஆஃபர்ஸ் பத்தி நம்ம பேச வேணாம். உண்மையா அந்த கமர்ஷியல் ஐட்டம் தேவையா இல்லையான்னு பத்தி பேசலாம். மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரியா? சொல்லு. ஜிம்மு தேவையில்ல, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை. இப்போ நான் வந்து சீட்டு தேய்க்கிற மாதிரி தான் என் வேலை, ஓகேவா? ஒரு ஏசி ஆஃபீஸில் வந்து சீட்டு தேய்ச்சின்னு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்கிறது தான் என்னோடய வேலை. சீட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன் நானே தவிர எனக்கு வந்து பெருசாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது. நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு யோசிக்கிற ஆள். ஆனால் எனக்கு ஜிம்மு தேவையான்னு கேட்டேன்னா கிடையாது. இது என்னோட மைண்ட் செட்டு. ஏன்னா ஜிம்மில் என்ன இருக்குது, மசில் பில்டப்புக்கு தான் இருக்கே தவிர என் பாடியை ஃப்ளெக்சிபிளாகவும் என்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான அது நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதும் ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட்டாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்றது தான். ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபீலிங்கே. ஆமா, அதுக்கு டிசிப்ளின் வேணும். எனக்கு கிடையாது. சார் நான் இப்படி ஒரு பம்ப் அடிச்சுட்டு நான் போயிடுவேன் சார் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது வந்து இட் கம்ஸ் டு செல்ஃப் டிசிப்ளின்ல தான். இல்ல சிம்பிளா சொல்றேன், ஒல்லி ஆனாலே ஜாக் கூட பண்ணலாம். ஸ்லோ ஜாக்னு ஒண்ணு இருக்கு, கால் வலிக்காது. நீங்க ஒரு 2-3 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்லோ ஜாக்ல கால் கூட வலிக்காது. நீங்க ஜாலியா 3 கிலோமீட்டர் கூட போலாம். ரைட். வேற அடுத்து வேற என்ன? அப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஹிட் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஜாலியா வந்து ஒரு 10 புஷ்அப், ஒண்ணு இல்ல 10 புஷ்அப், ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸ். 10 புஷ்அப்ஸ், ஹை நீஸ் ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் வச்சுக்கோங்க எல்லாரும் இருக்கட்டும். ஹை நீஸ் என்ன சொல்லலாம், ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ், நெக்ஸ்ட் வந்து என்னது பேக் டச், இந்த காலை பின்னாடி தொடுறது. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், நீ அதாவது ஃபால் நீஸ்ன்னு வாங்க, அப்படியே என்ன சொல்லலாம், அது பேர் எனக்கு கரெக்டா வரல, பட் நீஸை வந்து கீழே போட்டு எடுக்கிறது. ஓகே, வேற இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லு பாப்போம். ஒன்னு முடிச்சாச்சு, ஒன்னு தாச்சி முடிச்சாச்சு. வேற என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தேவைடா. ஏன் என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் தேவை, ஆனா அது எதுல இருந்து எடுத்துக்கிறோன்றது தான் மேட்ரு. ஓகே, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்றது நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட இன்வால்மெண்ட்
இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் எனக்கு தேவை அப்படின்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா நம்ம வந்து ஓகே நம்ம வந்து மாஸ்டர் ஆஃப் என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மள இன்வால்வ் பண்ணாம நம்ம வந்து ஒரு அப்சர்வரா மட்டுமே இருக்கிற ஒரு இது வந்து போதை ஏத்திக்கிற மாதிரி அதுல பிரசன்ட்ல இல்லாம இருக்கிறது. இப்ப எப்படின்னா ஜிம் வீடியோஸ் பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகிற மாதிரி. ஓகே, அப்ப இப்படி வேணா வச்சுப்போம். இப்ப நான் எனக்கு பாட்டு பாட பிடிக்குது அப்படின்னா ஒரு பாட்டு பாடுற இடத்துக்கு உட்காந்து நான் சும்மா பாட்டு பாடுனா போய் தனியா பண்ணுவோம். ஒரு குரூப்பா உட்காடுறீங்க, ஒருத்த வந்து எதனோ ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட் இருக்கான், இல்ல வந்து கிட்டாரே வாசிக்கிற தாளம் தட்டுறான் ஒருத்தன், பாடுங்க மனித வளர்ந்து கொள்ள இது மனித காலதாலன்னு கத்துங்க, யாரு வேணாண்ணா அப்படின்றத இன்வால்வ் பண்ணிக்கோங்க உங்களையே. அது வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஆக்சுவலா மைண்டை வந்து ஃப்ரீ பண்றது வந்து என்னன்னா நம்ம வந்து மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான். இப்போ இந்த உலகம் உண்மையா எப்படி இருக்குன்னா நம்மள வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்கு எல்லார்கிட்ட இருந்தும். வெளில போங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு எல்லாரும் குரூப்பா ஒன்னா ஆகுறாங்க பாத்தீங்களா. அதை வந்து கமர்ஷியலைஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து அதுல வந்து காசு பார்க்க ட்ரை பண்றாங்க என்ன பொறுத்த. ஆமா, ஏன்னா இப்ப நீங்க எவ்வளவு புரிச்சு வைக்கிறீங்களோ உங்களை சோஷியலைஸ் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு. இப்போ இப்படி வச்சுக்கலாம் சாக்ரட்டிஸ் அவர்களே. இப்போ வந்து ஒரு இதுக்கு போறோம், ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போறோம், ஓகேவா. எனக்கு இருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு நினைக்கிறேன், ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போறேன் அப்படின்னா சரி, ஒரு சின்ன கிரிக்கெட் மேட்சுக்கு போறோம்னா கூட சீட்டுக்கு காசு, சும்மா போய் உட்கார முடியுமா பாஸ்? லாஜிக் புரியுதா? என்ன இன்வால்வ் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே. எனக்கு நான் சும்மா உட்கார முடியாது, என்னால எனக்கு காசு கேட்கறான்டா. அப்ப எவன்டா அங்க போவான்? காசு இருக்கிறவன் போவான். எவனால காசு செலவு பண்ண முடியுமோ போவான். சும்மா காசு செலவு பண்ண உட்கார போவான். எவனால வந்து காசு கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ரைட், ஓகேவா. அந்த மாதிரி என்ன சொல்லலாம், நம்மள இன்வால்வ் பண்ற எந்த ஒரு விஷயமும் வந்து என்ன சொல்லலாம், நம்ம அட் தி எண்ட் வந்து என்ன சொல்லலாம், ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து சோஷியலைசிங்ல வந்து பழகுறது ஓகே, ரொம்ப பழகிறவும் கூடாது. அது வேற, அது எமோஷனல் அட்டாச்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். இல்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம். நேற்று என் நண்பருடன் பேசும்போது அவர் கொடுத்த அதிக அடிகள் அத வந்து சொல்லலாம். அதாவது தேவையில்லாம காட்டிடக்கூடாது ரொம்ப சீக்கிரமே. அதே மாதிரி எல்லாத்தையும் யாரோ ஒருத்தருக்கு மட்டும் வச்சுக்கவும் கூடாது. எல்லாத்தையும் ஸ்டாக் வச்சு ஒருத்தர் மாட்டின உடனே இவங்க தான்ப்பா நினச்சி எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு அப்புறம் பார்த்தா ஒன்றும் வரலன்னா வர இடத்துலதான் வரும், எல்லா இடத்துலயும் வராது. அதான் சொல்ல வரேன். நம்ம வந்து அதெல்லாம் ஒன் ஆஃப் த, நேற்று அன்பர் சொன்னது அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஜெம்முடா. அதான் சொன்னேன், ஊர்ல எல்லாருமே நல்லா ரொம்ப கெட்டவங்க தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஜெம்மு கிடைக்கிறதுலாம் கஷ்டம், நீ மொத்தமா ஆட்டி போய் கொட்டாதன்றதுதான் பண்ணிடணும். இங்க அங்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ்ன்றதை விட அப்படி ஒருத்தன் கிடைச்சா நல்லது, அவ்வளவுதான். ஆனா கிடைக்க மாட்டாங்க. அது வந்து அது வெளிச்சம், அது யாருக்கும் யூனிவர்ஸ் நம்மள வந்து வச்சு செய்யும். அது உள்ள நம்ம போக வேணாம், அந்த பெரிய டாபிக்ஸ்ல வேணாம். ரைட், ஆக மொத்தம் நம்ம இதுல என்ன முடிக்கலாம் சொல்லுங்கள் சாக்ரட்டிஸ். இல்லை, இதுல வந்து முடிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சீக்கிரம் எதையும் பார்த்து என்ன சொல்லலாம் இன்வால்வ்மெண்ட் ஆகாதீங்க. இன்வால்வ்மெண்ட்டை வந்து என்ன சொல்ல, உங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், ரொம்ப சீக்கிரம் இன்வால்வ் ஆயிடாதீங்கன்றதான் சொல்ல வருது. எல்லாத்துலயும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க உங்க பிரெயினை வந்து அதுல பயன்படுத்துறீங்க, அப்சர்வ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பயன்படுத்துற அப்சர்வே பண்ணலன்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட் கொடுத்துட்டு ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். மொத்தம் நம்மள வந்து 4-5 விஷயத்த சொல்லி நம்ம கிட்ட ஒரு பொருளை இல்ல ஒரு எமோஷனை இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இல்ல ஒரு சிச்சுவேஷனை இல்ல நம்ம ஃபியூச்சரை விற்கிறான் தான் பாக்குறானுங்களே தவிர எவனுமே நல்லவன் கிடையாது. இன்வால்வ்மெண்ட்டை தூக்கி போட்டு உக்காந்து அப்பா இதுதான்டா இதுதான்டா எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பின்னால ஒருத்தன் வெயிட்டிங்ல இருப்பான் நம்மள அடிக்கிறதுக்கு. பின்னாடி ஒருத்தன் வந்து பாகுபலியில கட்டப்பா மாதிரி குத்திக்கிட்டு போய்கிட்டே அவன் பார்த்தா வந்து இல்ல கட்டப்பா அப்படின்ற மாதிரிதான் ஒருத்தனா இருப்பான். ஆக மொத்தம் வந்து இங்க உண்மை என்னன்னா வந்து நம்ம கிட்ட இருந்து எதுவும் தான் பார்க்க ட்ரை பண்றானுங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உருவாகுறானுங்கள. என்னோட கன்சர்ன் என்னன்னா இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேச வேண்டும் சாக்ரட்டிஸ். இல்லை என்னவென்றால்
ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே விற்க மட்டுமே ட்ரை பண்றாங்கன்னா வாங்குறதுக்கு யார் இருப்பா? ஓ அப்படி. ஸோ ஆனா இது வந்து நீங்க வந்து இதுல என்ன சொல்லலாம், இது வந்து நீங்க வந்து கன்சியூமர் டைம்ல இருந்து சொல்றீங்க. இதே எமோஷனலுக்கு வந்து இது அப்படியே வைஸ் வெர்சா. எல்லாரும் வாங்க ட்ரை பண்ணாங்கன்னா, எல்லாருமே குடுத்து ஏமாந்துட்டாங்கன்னா, குடுக்கறதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க ஒரு காலத்துலன்னு நான் சொல்றேன். ஆமா, அப்ப நீ எங்கிருந்து வாங்குவ? நீ எங்கிருந்துடா வாங்குவ? அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை நம்ம வந்து ஃபியூச்சரில் பேசுவோம் மக்களே. இப்பொழுது எண்டிற்கு வருகிறோம். நன்றி சாக்ரட்டிஸ் இல்லை, உங்களோட 1 மணி நேரத்தை எங்களுடன் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், ஆனாலும் எங்களுக்கு உங்கள் டைமை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை போன்ற நிறைய பேர்களை நாங்கள் பேச வைக்க வேண்டும், ஷேர் பண்ண வைக்க வேண்டும் என்றது எங்களோட என்னடா சொல்லுவாங்க, அதை நீங்க சொல்லு. என்ன பண்ணுவோம் கொள்கையா? டேய், இந்த கொள்கைன்னு சொல்றவன் தானே அக்யூஸ்ட் ஆகுறான். ரைட்டு, குவாலிட்டி பேசக்கூடாது. என்னோட இயக்கமா தம்பி, அந்த இயக்கமும் வேணாம்ப்பா எனக்கு. எல்லாம் இந்த ஒரு 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 உருவாக்குறானுங்க பார்த்தீங்களாப்பா, அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். நான் என்னோட என்ன சொல்லுவாங்க, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு அது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா ரைட்டு, நம்ம விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாட்டி வந்து இதுவே பேசுவார், இல்லை வேற யாராவது வச்சு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்களை பேச ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.